ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜேபிஆர் மல்டி ஸ்டோர். இன்றைக்கி ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதோட நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு அழகான பெண், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அவங்க அம்மா அப்பா விருப்பப்படி அந்த பெண் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கணவரை பிடிக்கலை. ஏன்னா அவங்க வந்து கருப்பாக இருப்பாங்க. அவங்க வசதி குறைவு அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவரை வந்து பிடிக்கலை. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணுற மாதிரி, என்னோட அழகுக்கு நீங்கள் வந்து தகுதியானவங்க கிடையாது, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் எப்போவுமே தன்னுடைய கணவரை மட்டம் தட்டியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு அந்த கணவரை வந்து பிரிகிற சூழ்நிலை ஏற்படுது. அந்த கணவர் என்ன தான் அந்த ஒய்ஃப் வந்து அந்த கணவரை வந்து மட்டம் தட்டி குறைவாக பேசினாலும் அவங்க வந்து சகிப்புத்தன்மையோட அமைதியாக இருந்திருக்காங்க. எதுவுமே எதிர் பேசாமல், அவங்கள வந்து பதில் பேசாமல் அமைதியாகவே பொறுமையோடு இருந்திருக்காங்க. இந்த பெண் வந்து அந்த கணவரை பிரிஞ்சு தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்திருக்கும்போது இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, சரீரத்தில் வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுது. ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுனால ரொம்பவே அவங்க சஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கின் அலர்ஜினால நம்முடைய அழகு இப்படி போயிட்டே, நம்ம எவ்வளோ அழகாக இருப்போம், அப்படி நம்ம ஸ்கின்லலாம் இப்படி அலர்ஜி மாதிரி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சஃபர் பண்ணுறாங்க. அப்போது என்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனாலும் சரியே ஆகவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது நிமிஷம் அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம பெண்ணுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்களை குறித்து கேள்விப்படுறாங்க. கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை குறித்து கேள்விப்படும்போது, இந்த ஐயா ஜெபம் பண்ணால் சரியாயிரும், நீங்கள் ஒரு முறை வேணால் அந்த ஐயாட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேள்விப்படுறாங்க. அவங்க கேள்விப்பட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஊழியக்காரங்களை தொடர்பு கொண்டு, ஐயா அந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு வந்து இப்படி இருக்குது, ஸ்கின் அலர்ஜி இருக்குது, என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஆனால் சரியாகலை, நீங்கள் வந்து ஒரு முறை வந்து என் பெண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்கார ஐயா வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்களும் சரி, ஓகே, ஆண்டவர் அறியாத குடும்பம், சரி நம்ம போய் நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஊழியக்காரங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த ஐயாவுக்கு, இந்த ஊழியக்கார ஐயாவுக்கு அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்கள பற்றின எந்த காரியமும் தெரியாது. ஜஸ்ட் அவங்கள பற்றி கேள்விப்பட்டு ஒருத்தர் மூலிமா தெரிஞ்சு கொண்டதுனால சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே அந்த பெண்ணை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது. மீட் பண்ணிவிட்டு சரிம்மா ஜெபம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா, அந்த அவங்க மனைவி இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு தன் கணவரை வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அழகா இல்லை, நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசினதை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினோடனே அவங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணிட்டுருக்கவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து உன் கணவரை வந்து இப்படிலாம் பேசியிருக்க, இதனால தான் வந்து இந்த வியாதி உனக்கு வந்துச்சு. நீ உன் கணவரிடத்தில் உடனே ஒப்புரவாகி நீ அவங்கள்ட்ட நீ இணைந்து வாழும்போது, அவங்கள நீ ஏற்றுக்கொள்ளும்போது உனக்கு அந்த வியாதி சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவங்களுக்கு நம்ம 2 பேருக்குள்ள, என் கணவன் மனைவிக்குள்ள 2 பேத்துக்குள்ளே பர்சனல் நடந்தது, நம்ம அம்மா அப்பா கூட தெரியாது, ஆனால் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆண்டவர் சொன்னாங்கம்மா, நீ இதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, நீ உடனே உன் கணவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு நீ ஒப்புரவாக, உனக்கு இந்த வியாதி சரியாயிரும், இந்த ஸ்கின் அலர்ஜி சரியாயிரும்னு சொல்ல வந்து அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கணவரிடத்துல வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க ஒப்புரவாகி அவங்க இணைந்து வாழும்போது அந்த பெண்ணுக்கு சரத்தில் இருந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாமே மாறிட்டான். சாரிங்க, நான் உங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன், நான் அழகாக இல்லை, நான் அழகாக இருக்கேன், நீங்கள் அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன், நீ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவங்க கணவரை பார்த்து சொன்னாங்களாம். சொன்னதுக்கப்புறமா அவங்க அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவி நம்ம 2 பேர் இருக்கோன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து நல்லா எல்லாமே நல்லா நாலேஜபிளாக இருந்திருப்பாங்க. அதே சமயத்தில் கணவர் வந்து அந்த காரியத்தில் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஆனால் அதை குறித்து எந்த விஷயம் உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு மட்டம் தட்டி வந்து நம்ம வந்து கணவன் மனைவிக்குள்ளே பேசக்கூடாது. குடும்பத்துலேயுமே மற்றவங்களையும் குறித்து என்ன செய்யணும், மட்டம் தட்டி பேசக்கூடாது. குடும்பத்தில் மாத்திரம் கிடையாது, நம்ம பட விஷயத்தில் நம்ம வந்து நல்லா இருக்கோன்னு வைங்களேன், அதே கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம வந்து ஏளனமாகவோ அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியே பேசக்கூடாது. ஏன்னா எப்படி வேணால் மாறலாம். கடவுள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தா அந்த புயல் வந்துச்சு, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, நல்ல டாப்பில் இருந்த பணக்காரங்க கூட என்ன செஞ்சிட்டாங்கன்னா,
கீழே வந்துட்டாங்க. கொரோனா பீரியடில் பார்த்தோன்னா அப்படி வந்தாங்க. அதேமாரி கொரோனா பீரியடில் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா மேலே வந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் யாரையுமே வந்துட்டு நம்ம வந்து ஏளனமாவோ, நீ உன்ட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட இந்த இது இருக்குது பார்த்தியா, நீ அப்படி இருக்க, நான் அப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏளனமாக பேசக்கூடாது. எப்படி வேணால் நிலமை மாறலாம். அதனால் யாரையும் குறித்து நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே நமக்கு காட் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம கிராட்டிடியூடாக நன்றியறதுல இதயத்தோடு நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நன்றியறதுல இதயத்தோடு இருக்கலாம். ஆனால் அதே விஷயத்த வச்சுட்டு நான் அழகா இருக்கேன், நீ அழகா இல்லைன்னு மற்றவங்க மட்டம் தட்டி பேசுகிறது வந்து என்ன ஆகும்னா, எந்த விஷயத்தை குறித்து நம்ம வந்து ப்ரௌடாக இருக்கோமோ அதே விஷயம் நமக்கு வந்து மைனஸாகவும் மாறலாம். அதனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த காரியத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ஒரு வேளை ஒருத்தவங்கள குறித்து நீங்கள் மட்டம் தட்டியோ இல்லை இது பேசியோ உங்களுக்குள்ள ஒரு சரீரத்தில் பலகீனமோ இல்லாட்டி ஒரு அந்த காரியத்தை குறித்து நீங்கள் அந்த கீழே ஆக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கே போய் உங்கள்கிட்ட ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை, மன்னிப்பு கேட்டீங்க ஒப்புரவாங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பல பயனுள்ள மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிக்கும் காரியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.